ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஷி வ்ளாக். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு 2 கட் பேங்கிள்ஸ் தான் 2 செட்டு பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் மாடலில். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடு, க்ளூ, இது பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோனு, அப்புறம் பேர்ல் செயினு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோசி. இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சிசரு இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் சைஸ் வாரியாக எடுத்து 3 பிளேஸில் மட்டும் இந்த ரவுண்டு வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்ன டிசைன்னு. அந்த டிசைன் வந்து 3 இடத்துல வர்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் வச்சுருக்கிறது வந்து கிளிப் ஸ்டோனு ஸ்மால் சைஸு. அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளூ தடவிட்டு சுகர் பீடு தான் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சுகர் பீடு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்போ இந்த ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடு கரெக்டாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேர்ல் செயின் வந்து சுற்றி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். சுற்றி க்ளூ தடவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வைக்கணும். இந்த ரவுண்டு வந்து நம்ம அந்த 3 இடத்துலையுமே இதே மாதிரி தான் வைக்கணும், 3 இடத்துலையுமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலும் சொல்லுங்கள், கஸ்டமைஸ்ட் பண்ணித்தரோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ கிளாஸ் வீடியோவும் போயிட்டுருக்கிறதுனால நிறைய பேர் இது பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கிறதோடு இல்லாமல் இது செஞ்சு பார்க்கணுன்னு உங்களுக்கும் நிறைய ஐடியா இருக்கும். கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன், இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. அந்த நம்பரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடெலாம் வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம சொன்ன மாதிரி பேர்ல் செயின் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான க்ளூ நம்ம தடவிட்டு, உங்களுக்கு பேர்ல் செயின் வைக்கிறதா இருந்தாலும் வைங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டோன் செயின் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பேர்ல் செயின் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பேர்ல் செயின் வந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே பார்க்குற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம எந்த அளவு வேணுமோ வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைட்லலாம் வெளியில் வராத மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக சைஸ் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பண்ண போகிறது வந்து ஒரு அழகான லீஃப் டிசைன் தான் பண்ண போகிறோம். இது வந்து இப்போது ட்ரெண்டிங் டிசைனுன்றதுனால இது செய்யலான்னு சொல்லி நம்ம வந்து இங்கே செய்கிறோம். இந்த கிளாஸில் லீஃப் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு அழகான ட்ரெண்டிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்ததாக. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த டிசைன் விட இந்த டிசைன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட எடுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ சீக்கிரமாகவும் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 செஞ்சுருந்தேன், அடுத்து தான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸ் வீடியோன்றதுனால இது செய்கிறதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரனால நான் அடுத்ததும் இந்த 3rd நான் செஞ்சு காட்டுறேன். அதுவும் சேம் அதே இது தான், சுகர் பீடு, அடுத்து பேர்ல் செயின். நீங்கள் பேர்ல் செயின் போடலனாலும் இது பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் செயின் கூட போடலாம். என்னோடய ஐடியா என்னென்னா, கோல்டன் செயின் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகிடும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண. அதுக்காக தான் நான் வந்து பேர்ல் செயின் போட்டிருக்கேன். ஸ்டோன் செயினும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான். ஸ்டோன் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி இந்த கலர் வருது இல்லையா, கோல்டன் கலர் மாதிரி, அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேட் ஆகிடுது. அதுக்காக தான் நான் வந்து பேர்ல் செயின் போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எது நல்லாயிருக்கும்னு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 3 செயினில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேர்ல் அண்டு ஸ்டோன் செயின் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், பால் செயின் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸில் இந்த கிளாஸ் நம்ம வந்து இந்த சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி செய்யணும். கலர்ஸ்லாம் வந்து உங்களோட சாய்ஸ் தான்.
இந்த வீடியோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து பேர்ல் செயின் ஒட்டுறதுக்காக க்ளூ தடவி ஒட்டுறோம். இது ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த பேர்ல் செயின் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து லீஃப் தான் எப்படி ஒட்டுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லீஃப் டிசைனும் வந்து நம்ம அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இதில் வந்து நம்ம ரெண்டு லீஃப் வர்ற மாதிரி நம்ம அளவு எடுத்து அது கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது இந்த செட்டு, இந்த பேங்கிள் செட்டு. எனக்கு இது பண்ணதிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கிளாஸில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கிளாஸில் பார்க்காம பண்ணுறவங்களும் இது பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 3 சைடுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீஃப் டிசைன் தான் போட போகிறோம். இந்த லீஃப் டிசைன் வந்து எப்படி போடுறன்றதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளூ தடவி நம்ம ஒட்டிடலாம். க்ளூ தடவிக்கலாம். க்ளூ தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு தான் நான் பண்ணுறேன். சென்டர்லேருந்து எடுத்து க்ளூ தடவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த லேஸ் ஒட்டுறோம். இது வந்து லேஸுன்னு சொல்லிட்டேன். லேஸில் ஜர்தோசி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்து அதை வந்து அப்படியே க்ளூவில் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் நம்ம அதே மாதிரி ஒட்டி எடுத்துட்டோன்னா நம்ம அந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லீஃபெல்லாம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே இது வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டுமே ஒரே டைமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு எட்ஜில் வந்து வெளியில் வராத மாதிரி கரெக்டாக அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளூ தடவி ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லீஃப் தான் நம்ம ஒட்ட போகிறோம். லீஃபுக்கு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். லீஃப் வந்து க்ரீன் தானே மேக்ஸிமம் இருக்கும், அதனால் அந்த கலரே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி லீஃப் இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம எட்ஜு வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அது முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு அது பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லீஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளூ தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம லீஃப் டிசைன் வந்து 3 இடத்துல வர்ற மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குயிக்காக இந்த பேங்கிள் வேலை முடியுதுன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பேங்கிள் யாராருக்கு பிடிச்சிருக்குன்றதையும் லைக் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸில் ஏதாவது உங்களோட கருத்து சொல்லணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லைக் பண்ணுற ஒரு 10 என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாருக்குமே வந்து அவங்களோட நேம் போட்டு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அது கண்டினியூ பார்த்துட்றவங்களுக்கு தெரியும். போட்டிங்கன்னா நான் வந்து கிவ்அவே இதில் வந்து உங்களோட நேம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அனுப்பிவிடுவோம் கிஃப்டாக. கண்டிப்பாக இது வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சேரணுன்றத ஒரே விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து ஒரு இது முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு இதில் வந்து 3 லீஃப் வர்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா என்னன்றது சொல்லுங்கள். இந்த டிசைன் பேங்கிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது.
இந்த வேலையும் பார்த்திங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும். பெருசாக நம்ம ரொம்ப இது பண்ணி வேலை செய்கிற மாதிரி இல்லை. அதனால தான் இந்த இதில் வந்து 2 பேங்கிள்ஸ் நான் போட்டிருக்கேன். இது சீக்கிரமாக முடிஞ்சிருதுன்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது 2 இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேர்டாக நம்ம வந்து இன்னொரு கேப் இருக்குது. அதையும் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இதே மாதிரி குயிக்காக நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ளூ தடவி ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு லீஃப் டிசைனில் நம்மளுக்கு ஒரு பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. சென்டர் பேங்கிள்ஸ் தான் நம்ம இப்போ ஒரு கிளாஸாக பார்த்துட்ருக்கோம். ஒரு கிளாஸ்லேயுமே வந்து 2 பேங்கிள்ஸ் தான் செய்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். இந்த கோல்டன் கலர்ன்றது பொதுவான கலருன்றதுனால அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து உங்களுக்கு இந்த பேங்கிள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேங்கிள் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலர் பேங்கிளில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் லீஃப் டிசைனில். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து இதே மாதிரி சேம் பேர்ல் செயின் அண்டு கோல்டன் செயின். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதனால் க்ரீனில் ஐ ஷேப் எடுத்திருக்கேன் நான். பார்த்திங்கன்னா பேர்ல் செயின் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம 2.6 சைஸ் தான் பேங்கிள் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 30 கவுண்ட்டில் வந்து இந்த பேங்கிளை நம்ம வந்து சுற்றி எடுத்திருக்கோம். 30 கவுண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் தான் வரும். மீதி ஆஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 30 இல்லை 25 சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃப் வரும். நெக்ஸ்ட் ஆஃபும் அதே மாதிரி 25 கவுண்ட்டில் சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். இது வந்து 2.6 சைஸ் எடுத்துருக்கவங்களுக்கு இந்த இது தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம சுற்றுறதுலையும் இருக்குது. பார்த்து இதே மாதிரி நல்லா அழகாக சுற்றுங்க. ஏன்னா வந்து பேஸ் மட்டும் வந்து நம்ம எவ்வளோ இதுவாக சுற்றுறோம். இது ஏன் சொல்கிறேன்னா பேஸ் மட்டும் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் அந்த பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நானும் சொல்கிறேன். நம்ம வந்து த்ரெட்டு சுற்றுறதுல தான் இருக்குது நம்ம மேலே வைக்கிற ஸ்டோன்ஸ் ஒர்க்கு எல்லாமே. அதனால் த்ரெட்டு சுற்றும்போது ரொம்ப நீட்டாக சுற்றுங்க. அந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப குண்டாக மெல்லிசா அந்த மாதிரி சுற்றாமல் நல்லா அழகாக பார்த்து பட்டையாக எடுத்து சுற்றணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டராக வந்து க்ளூ தடவி ஃபுல்லாக ஒரு பேங்கிள் ஃபுல்லாகவுமே க்ளூ தடவிட்டு நம்ம இந்த பேர்ல் செயின் ஆர் ஸ்டோன் செயின் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேர்ல் செயினுக்கு நடுவுலையும் நம்ம வந்து லீஃப் டிசைன் வந்து அந்த ஸ்டோன் வைக்கிற மாதிரி நம்ம இந்த க்ளூ தடவி ஒட்டி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரியே நம்ம வந்து இந்த ஃபுல் பேங்கிள்ஸும் நம்ம செஞ்சு முடிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இந்த பக்கம் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு, அடுத்தது வந்து ரைட் சைடு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 by 1 ஒரு ஸ்டோனாக நம்ம வச்சுட்டே வரணும். இது பார்க்குறதுக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செய்யும்போது தான் தெரியுது அந்த பேங்கிள் விட இந்த பேங்கிள் வந்து ரொம்ப நேரம் எடுத்தது ஒன்று. அது இல்லாமல் வந்து நம்ம அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த அழகான ஒரு லுக்கே இல்லாமல் போயிடும். ஒன்றும் மேலே கீழே டிசைனு சைடாக அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக அந்த டிசைன் அழகாக லீஃப் சைடாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம செய்யும்போது தான் நம்மளுக்கு அதோட என்னென்ன மைனஸ் இருக்குன்றதையும் தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் நானும் எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா செய்யும்போது தான் தெரியுது இந்த டிசைன் வந்து எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லி. அதாவது ஒர்க்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். நான் நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டுறதால நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் அதிகமாக எடுக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து த்ரெட்டு எல்லாமே சுற்றி ஒரே இதுவாக பண்ணுறதால உங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி 1 by 1 நம்ம ஃபுல்லாக சுற்றி ஸ்டோன்ஸ் ஒட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் டிசைனில் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணிகிட்டே வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பண்ணும்போது அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த சைடும் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம அது பார்த்துட்டு அதே மாதிரி வைக்கணும். அப்போ தான் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைக் பண்ணேன் நான். இந்த 2 டிசைனுமே என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு. உங்களையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களதில் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களும் இந்த மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான என்ன டீட்டெயிலோ அது நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அழகான லீஃப் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃப்ளவர் டிசைனும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றதையும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீட் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் ஆஷி vlog.